பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீ நம்ப முடியாத அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும், அதை நீயே கண்ணால் காண்பாய். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயம், ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்களா? வெகு காலமா காத்துட்டு இருக்கீங்களா? கூடவே நம்பிக்கையோடு கூட நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீயே நம்ப முடியாத அளவுல பெரிய அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும், அத நீ உன் கண்ணால காண்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்றாரு. வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம விரும்புவதுண்டு. உங்க வாழ்க்கையில அதே மாதிரி அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்ல விரும்புறீங்களா? அது ஒருவேளை கற்பத்தின் கனிக்கான அதிசயமா இருக்கலாம், இல்லைன்னா திருமண காரியங்களுக்கான ஒரு அதிசயமா இருக்கலாம். நாட்கள் கடந்துட்டே போகுது, ஆனா திருமண காரியங்கள் வாய்க்கவே மாட்டேங்குது. வருஷங்கள் தான் போயிட்டு இருக்கு, வயசும் கூடிட்டு இருக்கு. இனி என் வாழ்க்கையில திருமணங்கிறது நடக்காதோ அப்படின்னு சொல்லி கூட நீங்க பயந்து போய் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா நல்ல ஒரு தொழில் தொடங்கணும், அந்த தொழில்ல ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். என் வாழ்க்கையில எத்தனையோ தொழில்களை நான் தொடங்கிட்டேன், ஆனாலும் எல்லா தொழிலும் நஷ்டத்துல போய் இன்னைக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம கவலையும் கண்ணீருமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். இல்லைன்னா கடன் சுமைகள் பெருகிக்கிட்டே போகுது, கடன் பாரம் கூடிக்கிட்டே போகுது. ஆனா என் வாழ்க்கையில இந்த கடனை எப்படியாவது நான் அடைச்சிடணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், விரும்புறேன். அதுக்காக எதுனமோ நான் ட்ரை பண்றேன். ஆனா என் வாழ்க்கையில கடன்கிற சுமை கூடிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கவலையோடு கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும். என் பிள்ளை எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைய குறிச்ச ஒரு கவலை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்ச ஒரு கவலை, அப்படி ஏதோ ஒரு கவலையில ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி, எங்க என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில நல்லா இருக்காம போயிருமா அப்படிங்கிற ஒரு பயம், இதெல்லாம் நினைச்சு நீங்க கவலையோடு கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்க கவலையோடு கூட, வேதனையோடு கூட, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே, மகனே, நீ என்ன எதிர்பார்ப்போடு இந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருக்கிறியோ அந்த எதிர்பார்த்த காரியம் சீக்கிரமாவே நடக்கும். ஒரு பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்கும், அத உன் கண்கள் காணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம், ஒரு வேதனை அப்படிங்கும் போது கூடவே இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது கலங்கி போய் கண்ணீரோடு கூட என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைவிட்ட நிலைமையில கூட கதறி ஆளும் போது, நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய, அதிசயத்தை செய்ய, கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்க உங்க வாழ்க்கையில தெய்வீக பிரசன்னத்தான நிரப்பி அதிசயமே நடக்காத உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. விசுவாசிங்க பிரியமானவர்கள், விசுவாசிங்க. அற்புதத்தின் தேவன் அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பிட்டாருன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. அதிசயத்தின் தேவன் உங்க கூட இருக்கிறாரு, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எல்லாரும் என்னை சிரிச்சிருவாங்களே, எல்லாருக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா?
ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி ஓடி ஓடி ப்ரேயர் பண்றா. வாழ்க்கையில என்னதான் நடக்க போகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில நான் தலை குனிஞ்சு போயிருந்தேனப்பா அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டாரு, வெட்கப்பட விட மாட்டாரு. நீங்க ஆண்டவரை உண்மையா விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இப்ப நம்ம பைபிள்லாம் யாத்ராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களையும் செய்வருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பாருங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் யாருன்னு கேட்டிருக்கு. கர்த்தரை மாதிரி தேவர்ல எந்த ஒரு கடவுளும் இல்லை. அதே போல அவரை போல பரிசுத்தமான தேவனும் எதுவுமே இல்லை. அதுக்கு ஒப்பாக எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போலதான் ஒரு அழகான நிகழ்வுகளை பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் அவருடைய ஊழிய காலத்துல பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்துட்டு இருந்த ஆண்டவர் ஒரு தொழுநோயாளிய தொட்டு குணமாக்குறாரு. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு மருந்தும் போடல, தொட்டு குணமாக்குற ஆண்டவர். அவர் தொட்ட உடனே அந்த தொழு நோய் அந்த வியாதி முற்றிலுமா மாறினது. அதே போல மரிச்சு போனவங்கள உயிரோடு எழுப்புறாரு. மரிச்ச லாசருவ உயிரோடு எழுப்புறாரு, மறுபடியும் உயிரை கொடுத்து. மரிச்சு போனவங்கள ஒரு சாதாரண மனுஷன் உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியாதுல்ல. ஆனா ஆண்டவர் அங்க ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அதே போல செங்கடலை 2ஆ பிளக்குறாரு. இப்படி எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவரால உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதா? ஒரு அதிசயத்தை செய்ய முடியாதா? இங்க ஆண்டவரை நம்பி இருந்து கண்ணீர் வடிச்ச அந்த கண்ணீரின் சத்தத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. நீங்க தான் நினைக்கலாம், நம்ம வடிக்கிற கண்ணீர் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, இங்க ஒவ்வொரு நாளும் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் அவருடைய துருத்தியில சேர்த்து வச்சிருக்கிறாரு. என் அருமையான மகள், என் அருமையான மகன் வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சு போய் வேதனையோடு என் பாதத்தண்டையில இருந்து அழுகிறாளே, அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த வீடியோவை பார்த்துட்டு விசுவாசத்தோட இருக்கிற உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் இன்றைய நாள்ல ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அது உங்க கண்கள் காண போகுது. ஆமீன், ஹல்லேலூயா. உங்க கண்கள் கண்டு அழுத கண்கள் பூரிப்பு அடைய போகுது. அதனால என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதுங்கிற ஒரு விசுவாசம் இல்லாம இருக்கிற அந்த எண்ணங்களை மாற்றி ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட நீங்க ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது இன்றைய நாள்ல ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்து உங்க கண்கள் அதை கண்டு ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையை வழி நடத்திச்சுட்டு செல்லுவாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட அப்பா உங்க பாதத்தண்டையில இருந்து விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா.
ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அதை அவங்க கண்கள் கண்டு அப்ப அழுத கண்கள் பூரி படையும்படியாக அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.